அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற ஊர் வந்து வீரசிகாமணிபுரம் என்ற ஒரு சிற்றூரில் இருக்கிறோம். இந்த வீரசிகாமணிபுரம் என்ற ஒரு சிற்றூரில் இருக்கிற ஒரு குடைவரை கோயிலுக்கு தான் இப்போ வெளியில் நின்றுட்டுருக்கோம். அந்த குடைவரை கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர், இது சுற்றுச்சுவர் பிற்காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. இந்த குடைவரை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, சங்கரன் கோயிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீரசிகாமணின்ற ஒரு சிற்றூர் இருக்குது. அந்த வீரசிகாமணின்ற சிற்றூரில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில் தென்புறத்தில் ஒரு சரிவான அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் தான் இந்த குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயில் வந்து பாண்டியர்கள் கட்ட குடைவரை கோயிலே மிகச்சிறந்த குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை வந்து கைலாசநாதர் சிவலிங்கம் சொல்கிற காரணத்தால் இந்த குடைவரை கோயிலுக்கு வந்து கைலாசநாதர் குடைவரை கோயில் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. இப்போ இந்த கைலாசநாதர் வீரசிகாமணிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் குடைவரை கோயிலுக்கு வந்து இப்போ நம்ம அதோடைய அமைப்பு சிறப்பு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து குடைவரை கோயிலுக்கு உள்ளே வந்து நின்றுட்டுருக்கோம். முகப்பு இதான் கைலாசநாதர் குடைவரை கோயிலுடைய முகப்பு. அந்த முகப்பில் 2 புறங்கள் இருக்குது. மேற்புறம் ஒரு கோட்டம், கீழ்ப்புறம் ஒரு கோட்டம். மேற்புற கோட்டம் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது. மேற்புற கோட்டத்தில் விநாயகர் சிலை வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது. கோட்டம் அப்படின்னு சொன்னாலே இது மாதிரி குழிஞ்சி இருக்கிற இடத்தை தான் நம்ம வந்து கோட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரி, இந்த விநாயகர் கோயில் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே விநாயகருடைய துதிக்கை வந்து ஒன்று இடப்பக்கம் சுழிஞ்சிருக்கும், இல்லது வடப்பக்கம் சுழிஞ்சிட்ருக்கோம். ஆனால் இதில் வந்து கீழ்நோக்கிய நிலையில் வந்து விநாயகருடைய சிற்பம் இருக்கிறது. இதோடைய சிறப்பு. இன்னொன்று வந்து இது வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிற்பங்களில் 2 வகை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து முழு உருவச் சிற்பம், இன்னொன்று வந்து புடைப்பு சிற்பம். முழு உருவச் சிற்பம் வந்து உருவத்துடைய முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு உருவச் சிற்பம். ஒரு சிற்பத்துடைய முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது புடைப்பு சிற்பம். அதனால் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய முன்பகுதி மட்டும் இருக்குது. இது வந்து புடைப்பு சிற்பம். இன்னொன்று வந்து இது மேற்புறம், அது கீழ்ப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்புறம் அப்படின்னா மேற்கில் இருக்கிறது, கீழ்ப்புறம் அப்படின்னா கிழக்கில் இருக்குது. இப்போ கிழக்கில் இருக்கிற கோட்டத்தில் இருக்கிற சிற்பம் வந்து என்ன சிற்பம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து கீழ்ப்புற கோட்டம். கீழ்ப்புற கோட்டம்னா கிழக்கில் இருக்கிறதுன்னு அர்த்தம். கோட்டம் அப்படின்னு சொன்னாலே இது மாதிரி குடைஞ்சி உள்ளே இருக்கும். இது வந்து புடைப்பு சிற்பம். இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நிறையா பேர் வந்து திருமால் சொல்கிறாங்க, சில பேர் முருகன் சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்க இது எந்த சிற்பம் தெரிலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்திய தொல்லியல் இணையதளத்தில் பார்த்தா மட்டும் இதில் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முருகன் சிலை சொல்கிறாங்க. 12 கைகள் கொண்ட முருகன் சிலை. கைகள் வந்து சிதைவடைஞ்ச காரணத்தால் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த சிலை வந்து சமபங்க சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சமபங்க சிலை ஏற்கனவே பார்த்தோம். திரிபங்க நிலை சிலைன்னு பார்த்தோம். இது சமபங்க நிலை. திரிபங்க நிலைனா உடல் வந்து 3 விதமாக வளைஞ்சிருக்கும். சமபங்க நிலைனா மேலும் கீழும் சமமாக பிரிஞ்சு சமநிலையில் வளைஞ்சிருக்கக்கூடியது பேர் வந்து சமபங்க சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய இடுப்பில் வந்து 2 கைகள் வந்து பிடிச்சபடி அமைக்கப்பட்டிருக்கும். இது வந்து எல்லா இணையதளத்திலையும் வந்து திருமால் பெருமாள் அப்படின்னு தவறாக தான் குறிப்பிட்டிருக்காங்க. தொல்லியல் துறை சொன்ன கூற்றுப்படி, அவங்களுடைய விளக்கப்படி இது வந்து முருகன் சிலை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து இதோடைய முகப்பில் போய் பார்க்க போகிறோம். இந்த கைலாசநாதர் குடைவரை கோயிலுடைய முகப்புடைய சிறப்பு என்னன்னு பார்ப்போம். அப்போமா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முகப்பு. இந்த முகப்பில் வந்து 4 தூண் இருக்குது. 4 தூண்னா முழு தூண் அரை தூண். எல்லா குடைவரை கோயிலும் இருக்கிற மாதிரி முழு தூண் அரை தூண். முழு தூண் அப்படின்னாலே இதான் முழு தூண். இதுதான் முழு தூண். முழு தூண்னா தனித்து நிற்பவை, தனித்து நிற்கும், இது மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து முழு தூண். அரை தூண்னா அது மாதிரி இருக்கும். எப்படின்னா சுவரோடு ஒட்டி வெளி நீட்டிக்கொண்டு பாதி தூணாக இருக்கிறது வந்து என்னன்னா வந்து அரை தூண். ஸோ இது முழு தூண் வந்து 2 இருக்கும். இந்த அரை தூண் வந்து 2 இருக்கா. இப்போ வந்து அந்த மேலே இருக்கிறத தாங்கிறபடி உத்தரம் இருக்கும். அங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கா உத்தரம். அந்த உத்தரம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இது வச்சுருக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து போதிகை.
இது பேர் போதிகை. இன்னொன்று போதிகை வந்து வழவழப்பாக இருக்கும். இந்த போதிகை பார்த்தீங்கன்னா வெட்டு நிலையில் இருக்குது. அதனால் இந்த போதிகை வந்து தரங்க போதிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ போதிகை மேலே வந்து உத்தரம், அதுக்கு மேலே வந்து வாஜனம், அதுக்கு மேலே கபோதம். இந்த நிலையில் தான் இந்த முகப்புடைய அமைப்பு வந்து இருக்கும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முகப்பை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபம் வந்து முகமண்டபம். இந்த முகமண்டபத்தில் வந்து மேற்கில் சிற்பம், கிழக்கில் சிற்பம், கருவறை வந்து வடக்கில் வந்து இருக்கும். வடக்குலேயும் சிற்பங்கள் இருக்கும். இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ மேற்கில் இருக்கிற சிற்பம் இதான் மேற்கு புறத்தில் இருக்கிற கோட்டம். மேற்கு புற கோட்டத்தில் வந்து ஒரு சிற்பம் இருக்குது. இந்த சிற்பம் என்ன சிற்பம்னா சிதைஞ்ச நிலையில் இருக்கும். இந்த முகமண்டபத்தில் மேற்கு, அங்கே கிழக்கு, வடக்கு, இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து சிதைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் சொல்லுவாங்க. இந்த சிற்பம் வந்து தர்மருடைய சிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தர்மருடைய சிற்பம் வந்து சிதைஞ்ச சிற்பம். இது கிழக்கு, இது நேர் எதிர் கிழக்கில் இருக்கக்கூடிய சிற்பம் வந்து சகாதேவன் சிற்பம். அதுவும் சிதைஞ்ச சிற்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேர் எதிர் பார்த்தீங்கன்னா அது வந்து சகாதேவனுடைய சிற்பம். இன்னொன்று வந்து வடக்கில் அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாதி சிதைஞ்ச நிலையில் இருக்கவும் அது வந்து நகுலன் சிற்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 3 சிற்பம் மேற்கு, கிழக்கு, வடக்கு, இந்த 3 இதுலேயும் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து சிதைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து இந்த 3 சிற்பங்கள். ஸோ இது வந்து பஞ்ச பாண்டவர்களில் இவங்க 3 பேர் போயிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். அந்த 2 பேர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த 2 பேர் வாயிற்காவலராக இங்கே இருக்கிறாங்க. அது யாருன்னு இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கருவறை வந்து வடக்கு புறத்தில் வந்து இந்த கருவறை வந்து இருக்குது. சிவலிங்கம் இருக்குது. இது என்ன அப்படின்னா வந்து தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட இலங்கை திருமேனி, அதாவது ஆவுடையாருடைய சதுரம் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஆவுடையாருடைய லிங்கம், அந்த அமைப்பில் வந்து இந்த கருவறை இருக்குது. இந்த கருவறையுடைய மேற்புறத்துலேயும் கீழ்ப்புறத்துலேயும் 2 வாயிற்காவலர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 வாயிற்காவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரிபங்க நிலையில் இருக்கார், இவர் வந்து சமபங்க நிலையில் இருக்கார். பஞ்ச பாண்டவர்களில் 3 பேர் போயிட்டாங்க. தர்மர், சகாதேவன், நகுலன் போயிட்டார். பேலன்ஸ் யார் இருக்கா? அவர் வந்து பீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பீமன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த கதாயுதத்தை வந்து பிடிச்ச நிலையில் இருக்கார். அந்த கதாயுதத்தில் ஒரு பாம்பு வந்து இருக்குது. ஒரு கையை வந்து கீழ் நோக்கிய நிலையில் இருக்கார், இன்னொரு கை வந்து அந்த கதாயுதத்தை வந்து பிடிச்ச நிலையில் வந்து இருக்குது. அவர் வந்து என்ன நிலையில் இருக்காருன்னா திரிபங்க நிலை. 3 நிலையில் வந்து உடலை வந்து வளைவு நிலையில் காணப்படுறதுனால அது வந்து திரிபங்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அது 3 விதமாக வந்து வளைஞ்சிருக்கும். அவர் யார் சொல்கிறாங்க அப்படின்னா பீமர் சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து கதாயுதத்தை வந்து வச்சிருக்கிற காரணத்தால் அவரை வந்து பீமன் சொல்கிறாங்க. சரி, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரை தான் அர்ஜுனன் சொல்கிறாங்க. இவர் வந்து சமபங்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். இந்த சிற்பத்தில் வந்து ஒரு கை வந்து இடுப்பை பிடிச்சபடியும் இன்னொரு கை வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து காட்டுறபடியும் அமைக்கப்பட்டிருக்கும். அது என்ன அப்படின்னா இவர் சமபங்கமாக உடலை வந்து வளைச்ச நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்களும் இங்கே இருக்கிறாங்க. தர்மர், இவர் வந்து சகாதேவன், இவர் வந்து நகுலன். 3 சிற்பம் செதஞ்சு போச்சு. பேலன்ஸ் இருக்கிற சிற்பம் வந்து பீமன், இது வந்து அர்ஜுனன். ஸோ பஞ்ச பாண்டவர்களும் இங்கே இருக்கிறனால இது பஞ்ச பாண்டவர்களுடைய குடைவரை கோயில், பஞ்ச பாண்டவர்களுடைய இது கோயில் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 முக்கியமான பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பீமன், இன்னொருத்தர் வந்து அர்ஜுனன். ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் சிறந்த போர் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து சிறந்த வீரன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பீமன் எடுத்து பார்த்தீங்கன்னா பீமன் வந்து கௌரவர்களுடைய 100 பேரையும் அந்த பீமன் தான் கொன்னார். அதே மாதிரி துரியோதனன் அந்த கதையினுடைய கதாநாயகன்
கதாநாயகன் சொல்லலாம், வில்லன் சொல்லலாம். துரியோதனனையும் கொன்னது பீமன் தான். அதை தவிர்த்து பாஞ்சாலியை வந்து சேலையை உருவி அவமானப்படுத்தப்பட்டதா சொல்லக்கூடிய துச்சாதனை கொண்டு அவனுடைய மார்பில் வந்து ரத்தத்தை எடுத்து திரௌபதியுடைய தலையில பூசி அவருடைய சபதத்தை முடிச்சு வச்சதும் பீமன் தான் சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு அத்தனையும் செஞ்சார். ஆனால் வந்து அர்ஜுனன் வந்து வில்லு மட்டும்தான் விட்டாரு. அர்ஜுனன் பெரிய விஷயம் எதுவும் செய்யல. மகாபாரதத்தில் மிகப்பெரிய ஆட்கள் என்று சொல்லப்படக்கூடிய பீஷ்மரை கொன்னது வந்து சிகண்டி வந்து கொன்னாது. அதே மாதிரி வந்து இவரு துரோணரை வந்து திருஷ்டத்யும்னன் வந்து கொன்னாரு. அதே மாதிரி விதுரருடைய வில்ல வந்து கிருஷ்ணரை உடைச்சிட்டாரு. கர்ணன் வந்து ஆயுதம் இல்லாதப்போ அவரை வந்து தான் இவன் அர்ஜுனன் கொன்னார். பெரிய ஆட்கள் யாரையுமே வந்து அர்ஜுனன் பெரிய விஷயமா வந்து இவர் வந்து கொல்லல. ஆனால் பீமன் வந்து கதையினுடைய முக்கிய கதாபாத்திரம். அதனால தான் பீமனையும் அர்ஜுனனையும் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு யார் பெரியவங்கன்றது கருத்தை வந்து சிவன் வந்து சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு அர்ஜுனனே கையை காட்டுற மாதிரி இந்த சிற்பம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், மகாபாரத கதையுடைய முக்கியமான கதாபாத்திரம் பீமனா அர்ஜுனான்றது சிவன் சொல்றாரோ இல்லையோ அதை நீங்க சொல்றதை பொறுத்து இந்த குகையினுடைய சிறப்பு அனைவருக்குமே தெரியும். இந்த குகை வந்து 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு குடைவரை கோயில் சொல்றாங்க. இந்த குடைவரை கோயில்ல இங்க வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இது வந்து ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிற்கால பாண்டிய மன்னன் சுந்தர சோழன் பாண்டியன் அவனுடைய 8வது ஆண்டு ஆட்சி ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த கல்வெட்டு வந்து வட்டெழுத்துக்களால் ஆன ஒரு கல்வெட்டு. இன்னொன்று வந்து வீர வினோத சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து விளக்கெரிப்பதற்காக அந்த என்ன நிபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுப்பதற்காக என்ன செஞ்சாங்கன்றத விவரம் அடங்கிய ஒரு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குடைவரை கோயில் வந்து கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் குடைவரை கோயில்னு சொல்றாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து வீரசிகாமணி புரத்தில் இருக்கக்கூடிய இந்த கைலாசநாதர் கோயில் சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயில் வந்து 8ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்ட ஒரு சிறப்புமிக்க குடைவரை கோயில். 1300 வருஷத்திற்கு வந்து முற்பட்ட ஒரு கோயில். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 வருஷம் கோயிலெல்லாம் வந்து நம்ம பெருமையாக பேசுகிறோம். அதை பற்றியான இதெல்லாம் புகைப்படங்கள் எடுத்து பெரிய கோயில் அந்த கோயில் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் இது மாதிரியான கோயில்கள் வந்து மக்கள் அறியாமல் உணராமல் இருக்கிற காரணத்தால தான் நம்மளுடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மக்களுடைய கலை எல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்குது. இந்த கலை பண்பாடு கலாச்சாரம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய கலை படைப்பையும் அதில் உள்ள ரகசியங்களையும் அவங்க விட்டுட்டு சென்ற அந்த கலை படைப்புகளையும் நம்ம வந்து பார்க்குறதுலையும் அதை வந்து பாதுகாக்கிறதுலேயும் தான் நம்மளுடைய கடமை, நமக்கு முக்கியமான கடமை இருக்குது. நம்மளால் ஒரு பொருளை வந்து உருவாக்க முடியாது, ஆனால் வந்து உருவாக்கி வச்ச பொருளை வந்து நம்ம பாதுகாக்கவாவது தெரியணும். அதனால நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற நம்மளுடைய அரிய கலைப்படைப்புகளை வந்து நம்ம பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.